வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது SV info-tonic. இன்னைக்கு மம்மர் அறுக்கும் மருந்துங்கிற செக்மெண்ட்ல மெமரி டைப்ஸை பத்தி பார்க்கலாம். நீங்க படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா உங்க மோட் ஆஃப் மெமரி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சீங்கன்னா படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க படிக்கிறது நல்லா அமைதியாக படிக்கணும், அப்போ தான் மனசில் நல்லா பதியும்னு. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க நல்ல சத்தமாக படிக்கணும், அப்போ தான் கவனச்சிதறல் இருக்காதுன்னு. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க படித்தது எல்லாத்தையும் எழுதி 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 பார்க்கணும், அப்போ தான் நல்லா நினைவுக்கு வரும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மூளையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மூளைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்கும்னா ஏதாவது ஒரு சென்ஸ் மூலமாக தான் அது ஒவ்வொரு விஷயங்களையும் உள்வாங்கிக்கும். இப்போ நமக்கு 5 சென்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் நம்ம படிக்கிறதுக்கு எந்தெந்த சென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா விஷுவல், அதாவது பார்த்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம். அது மூலமாக பார்க்கறது மூலமாக நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மூளைக்குள்ளே போகுது. அடுத்தது கேட்குறது, ஆடிட்டரி. இந்த மோடு மூலமாகவும் இன்ஃபர்மேஷன் மூளைக்குள்ளே போகுது. அடுத்தது கினஸ்தட்டிக் மோடு மெமரி. இந்த கினஸ்தட்டிக் மோடுலையும் நமக்கு இன்ஃபர்மேஷன் மூளைக்குள்ளே போகுது. அதுதாங்க அந்த மோஷன் ஆர் மூமெண்ட் அப்படின்றது, அதுதான் கினஸ்தட்டிக். ஸோ பார்க்கறது, கேட்குறது, அப்புறம் எழுதுறது. இந்த கினஸ்திக் மோடு விஷுவல், ஆடிட்டரி, கினஸ்தட்டிக், இந்த 3 மோடில் தான் நமக்கு படிக்கிறது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே மூளைக்குள்ளே போகுது. விஷுவல் மோடு மெமரினா அது விஷுவல் கார்டெக்ஸ், மூளையில் ஒவ்வொரு பகுதியையும் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் அது சம்பந்தமான வேலைகள் நடக்கும். இப்போ விஷுவல் கார்டெக்ஸ் இதுதான் ஒரு பிறந்த குழந்தைக்கு முதல்ல நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். பாட்டிகள்லாம் ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க, குழந்தை பிறந்த உடனே 30 நாளில் முகம் பார்க்கும் அப்படின்ட்டு. அதாவது 1 மாதம் ஆன பிறகுதான் அந்த கண்ணில் அந்த ரத்த ஓட்டங்கள், அந்த நரம்புகளுக்குள்ளையெல்லாம் ரத்தம் அதுக்கப்புறம் அதுக்கு உருவங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 60 நாட்கள் கிட்டத்தட்ட ஆகும்போது தான் அந்த குழந்தையால கலர்ஸ் புரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக ஃபர்ஸ்ட் அது நல்லா தெரிஞ்சுக்கிறது ரெட் கலர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு தெரியும். நல்ல பிரைட் கலர்ஸ் புரியும். அந்த கலர்ஸை நீங்கள் காட்டும்போது அந்த குழந்தை 2 மாத குழந்தை சிரிக்கும். அதுக்கு அந்த கலர்ஸ் புரிஞ்சுதுன்னா சிரிக்கும். அப்போது நமக்கு முத விஷுவல் கார்டெக்ஸ் தான் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். விஷுவல் மோடு இந்த மெமரி தான் நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது ஒரு கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 30-35 ஸ்டூடெண்ட்டுக்கு விஷுவல் மோடு மெமரி தான் நிறைய இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடிட்டரி மோடு மெமரி. இது ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 90 நாட்களுக்கு மேலே தான் அந்த ஆடிட்டரி கார்டெக்ஸ் எல்லாம் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். அப்போ தான் ஒரு 3 மாதத்துக்கு மேலே தான் அந்த குழந்தை ஏதாவது நம்ம கை தட்டுனாலோ இல்லை சத்தம் போட்டாலோ அந்த பக்கமாக சவுண்டு வர்ற சைடில் தலையை திருப்பி பார்க்கும். ஸோ ஒரு குழந்தைக்கு விஷுவல் கார்டெக்ஸ் வேலைக்கு அப்புறம்தான் இந்த ஆடிட்டரி கார்டெக்ஸ் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பிறந்த குழந்தைக்கு. இது நிறைய பேருக்கு இருக்காது. விஷுவல் மோடு மெமரி அளவுக்கு ஆடிட்டரி மோடு மெமரி இருக்காது. இது குறைஞ்ச பேருக்கு தான் இது நல்லா நிறைய இருக்கும். இதில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ஆடிட்டரி மோடு மெமரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நேச்சராகவே கான்சென்ட்ரேஷன் நல்லா அதிகமாக இருக்கும். அட்டென்ஷன் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது கினஸ்தட்டிக் மோடு மெமரி. இதுவும் ரொம்ப குறைஞ்ச பேருக்கு தான் இந்த மாதிரியான ஒரு மெமரி டைப் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்த்தாலும் சரி இல்லை கேட்டாலும் சரி ரொம்ப நேரத்துக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் அவங்க அதை எழுதி எழுதி பார்த்தாங்கன்னா மட்டும்தான் அந்த கேள்விக்கான பதில் மனசுக்குள்ளே பதியும். ஸோ இந்த மாதிரி 3 வகைகளில் ஏதாவது ஒன்றா தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட
பிரெயினோட இது என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. எது மூலமாக உங்களோட மூளை அதிகமான இன்ஃபர்மேஷனை வந்து உள்வாங்கிக்குதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் விஷுவல் மோடு மெமரி டைப் பர்சனா, இல்லை ஆடிட்டரி மோடு மெமரி டைப் பர்சனா, இல்லை கினஸ்தட்டிக் மோடு மெமரி டைப் பர்சனான்றதை பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு சிலருக்கு 2 வகையான இதுவும் சேர்ந்து தான் இருக்கும். விஷுவலும் தேவை, கினஸ்தட்டிக்கும் தேவை அப்படின்ற மாதிரி இருக்கணும். பார்க்கவும் செய்யணும், எழுதவும் செய்யணும். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா மனசில் பதியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு சிலருக்கு எனக்கு கேட்கணும், அதுக்கப்புறம் எழுதி பார்க்கணும், அப்போ தான் எனக்கு வந்து பதியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது இது கொஞ்சம் 50%னா இதுவும் 50%. 2 மோடுலையும் நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து மூளைக்குள்ளே கொடுக்கணும். நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு மெமரி டைப் உள்ள ஒரு நபர் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மோடில் நீங்கள் படிக்கிறது சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்கள் மூளைக்குள்ளே நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிற நேரம் ரொம்ப கம்மியாகும். ஒவ்வொரு மோடு மெமரி உள்ளவங்களும் எப்படி ஈஸியாக படிக்கலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட டானிக் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டானிக் எடுத்துக்கணுமா? SV info-tonic சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டானிக் எடுத்துக்க ரெடி ஆயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.